நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார். ஏங்க உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஹாய் ஹலோ ஃபேம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை டு சிக்காகோ ஜர்னி பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் அபுதாபிக்கு 12:35 AM லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆனதும் கனெக்டிங் ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்அப் இங்கேயும் நடக்கும். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட் போர்டிங்காக லாபியில் வெயிட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் அபுதாபி டு சிக்காகோ டைமிங் ஏர்லி மார்னிங் 3:05 AM. ஸோ தென் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃப்ளைட் ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டோட ஜேர்னி டோட்டலி 16 ஹவர்ஸுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சீட்ஸ் முன்னாடியே ஒரு குட்டி டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவியில் மூவிஸ் பார்க்கலாம், சீரீஸ் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், நியூஸ், ஃபுட், பெவரேஜஸ், ஏன் இந்த ஃப்ளைட் எந்த வழியாக போகுதுன்னு எல்லாமே பார்க்கலாங்க. நாங்கள் நெக் பிலோ சேஃபர் சைட்காக வாங்கிட்டு வந்தோம். பட் எத்தியாட் ஃப்ளைட்டில் சீட்லேயே ஒரு சைட் ஹெட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த நெக் பிலோ யூஸே ஆகலை. நான் சொன்ன மாதிரி ஃப்ளைட் எந்த வழியாக, எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைமில் சிக்காகோ போய் சேருவோம் எல்லாமே பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இன்னும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகலை. ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆனதும் விண்டோ வியூஸ்லாம் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃப்ளைட்டில் ஒரு பில்லோ, பெட்ஷீட், ஹெட்செட், ஐ மாஸ்க், இயர் பிளக்ஸ், குட்டி டூத் பேஸ்ட், ப்ரஷ் அண்ட் ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே அழகாக பேக் பண்ணி ஒரு குட்டி பவுச்சில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், USB அண்ட் C டைப்பும் இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார். ஏங்க உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? சரி, ஏதாவது கேம்ஸ் விளையாடலான்னு பார்த்தா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுனால இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ எல்லாமே இந்த டிவியில் பார்க்கலாம். அட என்னடா இந்நேரத்துக்கு பசிக்குதேன்னு மீல் சர்வீஸ் எப்போன்னு பார்த்துட்டே இருந்தா கரெக்டாக ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பாடா கற்பா, தோசை கற்பா, ஓ பசிக்குதா. ஸ்நாக்ஸில் என்ன கொடுத்தாங்கன்னா புட்டிங் வித் பீனட், பன் வித் பட்டர் அண்ட் 100 ml ஆஃப் வாட்டர். நான் ஒரு காஃபி வாங்கியிருந்தேன். மில்க்குக்கு பதிலாக க்ரீமர் கொடுத்துருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். பட் நம்ம இந்தியன் காஃபி மாதிரி இல்லை. ரெஸ்ட் எடுக்கலாம்னு கண்ணை மூடினா எங்களே அறியாமல் 4 hours நல்லா தூங்கிட்டோம். சரி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே இருக்கிறதுன்னு எழுந்து நடந்து போய் பார்த்தா அந்த சின்ன விண்டோவில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்க. கரெக்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு நினச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் யோகர்ட் வித் ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாட்டர்மெலான், குக்கும்பர் சாலட், ஆஸ் யூஷுவல் பன். பட் இந்த தடவை ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்துச்சு. அண்ட் மை ஃபேவரட் பொங்கல் அண்ட் சாம்பார் வித் போண்டா கொடுத்துருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மேங்கோ ஜூஸ் வாங்கிக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் சேம் தாங்க. இது நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்னால சிக்கன் சாசேஜ், ஆம்லெட் அண்ட் பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. போர் அடிக்குதேன்னு ஸ்க்ரீனில் இருக்க உலக உருண்டையை சுற்றிட்டே இருந்தப்போ தான் நம்ம கிரீன்லாண்ட் கண்ட்ரிக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தேன். சரி போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்தா இந்த ஜேர்னியோட கடைசி ஸ்நாக்ஸ் வந்துருச்சுங்க. வெஜ்ஜில் என்ன கொடுத்தாங்கன்னா வெஜ் பஃப், பன்னீர், புதினா சட்னி,
ரா வெஜிடபிள்ஸ், அதில் விப்பிங் க்ரீம் போட்டு கொடுத்துருந்தாங்க. கஸ்டர்ட், பன் பட்டர் அண்ட் ஸ்ப்ரைட் கேட்டோம். நான்வெஜ்ஜில் ஜீரா ரைஸ் கொடுத்துருந்தாங்க. பட்டர் சிக்கன், புதினா சட்னி, சேம் பன் பட்டர், கஸ்டர்ட், அதே ரா வெஜிடபிள்ஸ், விப்பிங் க்ரீம் போட்டு அண்ட் மேங்கோ ஜூஸ் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவனுங்க சாப்பிட்டுட்டே இருக்கானுங்கன்னு. ஃப்ளைட்டில் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஃபைனலி நம்ம சிக்காகோ வந்து இறங்கியாச்சு. இப்போது இங்கே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15. நாங்கள் இமிக்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் லக்கேஜஸை கண்டுபிடிச்சி ஏர்போர்ட் விட்டு வெளியே வரவே எங்களுக்கு 3 hours ஆயிடுச்சுங்க. எங்களோட டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசின்றது ஒரு சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் ஸ்டேட். ஸோ சிக்காகோலேருந்து ரெசின் போக 1 hour ஆச்சு. Where you guys from? So I'm from India. We are from India. Where in India? So Chennai. Do you know Chennai? Chennai? Tamil Nadu. South of Oh, India. south, Tamil Nadu. Okay. Yeah. ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா வந்ததும் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபைனல் டெஸ்டினேஷனில் வர ட்ரக்லாம் பார்த்தோம். பார்க்க தான் இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம குளிருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதுதான் எங்களோட ஓவரால் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அமெரிக்கா வந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசினில் இருக்க எங்கள் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். Until then, RS couple signing out. Bye bye.